கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஒரு ஆலயம் கட்டுகிற ஒரு ஒரு பணி வந்து தொடங்குகிறது. இந்த இந்த ஆலயம் வந்து ஆலயம் ஆலயத்தின் வேலையானது திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அதுக்கு முன்பதாக ஒரு ஒரு பெரிய பர்வதம் போன்ற ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நம்ம ஒரு வேலையை தொடங்கியிருப்போம். அது வேலையோ, இல்ல நம்மளுடைய ஊழியமோ, இல்ல நம்மளுடைய தனிப்பட்ட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை நம்ம தொடங்கி இருக்கும்போது அதை நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா, இதை தொடங்கிட்டோம், இதை நல்லபடியா முடிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எல்லா எல்லா காரியங்களுமே ஆண்டவர் வந்து நமக்கு தொடக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரு. இந்த முடிவும் சம்பூர்ணமா இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஆசையும் ஆண்டவருடைய ஆசையும் அதேதான். ஆண்டவர் நம்ம நல்லா முடிக்கணும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். தொடக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். தொட்டதை முடிச்சிடணும். தொட்ட வேலைய யாருமே தொட்டுட்டு அந்த வேலையை செய்யாம பாதியிலே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஐயோ, அதை செஞ்சு முடிக்கணும். ஒரு ஊழியமா இருந்தாலும் ஒரு வேலையா இருந்தாலும், ஐயோ ஒரு அவமானத்தோடு திரும்பி வரக்கூடாது, ஐயோ இதை செஞ்சு முடிச்சிடணும். அப்படிதான் இங்க செருபாபேலுக்கும் இருந்தது. இப்ப அந்த ஆலயத்தின் வேலைக்கு இவர்கள் கைகள் அஸ்திபாரம் போடப்பட்டது. ஆனா அது என்ன செய்ய முடியல, தொடர்ந்து செய்ய முடியல. ஒரு தடை வந்துருச்சு. இப்போ இவருக்கு இது இது முடியுமா முடியாதா, இது நடக்குமா நடக்காதா, இது விட்டுறலாமா விட்டுட்டு போயிடலாமா? ஏன்னா நீங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆகாயிலேயே இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாரியர்கள்லாம் வந்து அவங்களுக்கு எதிரா சொல்லுவாங்க என்னன்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்துலதான் மகிமை இருந்தது, நீங்க கட்டுற தேவாலயம் அதாவது இதுல எப்படி மகிமை இருக்கும்? அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கட்டினாங்க, அது நிறைய கற்கள் உள்ள பதித்திருந்தாங்க, அதுல தேவ மகிமை இருக்குது. நீங்க கட்டுற தேவாலயத்துல என்ன மகிமை இருக்க போகுதுன்னு அவங்களை சோர்வடைய பண்ணினோம்னா, ஏற்ற காலம் ஆலயம் கட்ட வரலன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எல்லாம் அவங்க வீடு கட்ட போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறாரு, என் ஆலயம் இப்படி இடிஞ்சு கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட வீட்டுல இருக்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. அப்போ நிறைய பேரு வேலைய தொடங்குனாங்க, ஊழியத்தை தொடங்குனாங்க, தங்களுடைய நற்கிரியைகளை தொடங்குனாங்க, ஒரு திட்டத்தை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில தொடங்குகிறதற்கு இவர்கள் விட்டு கொடுத்தாங்க, தொடங்குனாங்க. ஆரம்பம் ரொம்ப அவங்க லைஃப்ல நல்லாதான் இருந்தது. ஆனா முடிக்க முடியல. நடுவுல என்ன ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. சில பிரச்சனைகள் நிமித்தமா, சில போராட்டங்களை நிமித்தமா, இனி இதை தொடர முடியாது, இனி இதை முன்னேற முடியாது, இனி இந்த காரியத்துல முன்னேறி போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டாப், ஒரு ஒரு தடை சிலர் அவங்களாவே போட்டுக்கிட்டாங்க. சில சத்துரு கொண்டு வந்த தடையில அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இந்த செருபாபேலுக்கு ஒரு தடை வருகிறது. ஆனா இந்த செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இந்த செருபாபேல் வாயில எந்த வார்த்தையும் ஒரு நெகட்டிவா அறிக்கையிடல. தேவன் சமூகத்துல காத்திருக்கிறதையும், தேவன் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி சுத்தி பெரிய பர்வதங்கள் இருக்கலாம், பெரிய மனிதர்கள் இருந்திருக்கலாம். செருபாபேலை நீ கை வச்ச காரியம் எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்டிருக்கலாம், அவர்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம், ஏளனமா பேசியிருக்கலாம், ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கூட எனக்கு என் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை நடக்கும் என்று சொல்லி செருபாபேல் நம்பிக்கையோடு இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, செருபாபேலை பார்த்து, எப்ப என் பலத்தை உங்க பலத்தால, உன் பலத்தால, உன் பராக்கிரமத்தால, உன் படை பலத்தால, உன்னுடைய திறமையால இது முடியாதுப்பா, அவர் ஆவியினாலேயே ஆகும். இன்னைக்கு இந்த வார்த்தையை காலையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க வாழ்க்கை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஊழியம் எதுவா இருந்தாலும், ஆண்டவரே இது பாதியிலே முடிஞ்சிருமோ, இது ஈடேறாதோ, இது 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 ஃபுல் ஃபிளெட்ஜோட என்னால முடிக்க முடியாதோ, கர்த்தர் கொடுத்த திட்டத்தை முடிக்காமே போயிடணும், இது என்னால தொடர்ந்து செய்ய முடியாது, இது ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த வீழ்ச்சி, ஏன் இந்த முடக்குதல் அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு கூட இந்த கால வேளையில வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியால ஒரு காரியம் ஆக போகுதுன்னா அங்க சத்துரு உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவான். இது ஆவியால ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
தடை ஏற்படுத்துவான். அங்க சன்பலாத் எழுப்புவான், தொபியாவை எழுப்புவான், தடைக்கல்ல கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். அப்பவே நம்ம தீர்மானித்தரணும், இந்த காரியம் ஆவியால நடக்க போகிறது, இது ஆவியால ஈடேற போகிறது. கர்த்தர் இந்த ஆவியினாலேயே இந்த காரியத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அதற்கு தடைய எத்தனை பெரிய பர்வதம் வந்தாலோ, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலோ, அது அது அப்போ அதை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னா, எம்மாத்திரம் என் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம பேசணுமா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், நீ தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போ எவ்வளவு எவ்வளவு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை அந்த இடத்துல அறிக்கையிடுறாங்க. சுத்தி இருக்கிறவங்க ஜனங்க சொல்லியிருப்பாங்க, நீ புலம்பத்தான் போற, நீ உன் வாழ்க்கை இல்லாமத்தான் போகுது, உன்னால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது, நீ இப்படிதான். ஏன்னா லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுரு வலையில மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட இருந்தவர்களையும் நண்பர்களே கேட்டிருக்கலாம், எப்பவுமே வலைய போட்டுட்டு பிடிக்காம தானே வர, நீ எவ்வளவு காலம் இந்த வேலையில இருந்து உனக்கு எதுவுமே தெரியலையே, உனக்கு மட்டும் இது வர மாட்டேங்குது, உனக்கு உன்னால மட்டும் இது முடியல, உன்னால ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவனை தோத்து போன ஒருத்தனை எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகளே பேசியிருக்கலாம். அதனால ஆண்டவர் அப்படித்தான் அவன்னு விட்டுறல. இல்ல பேதுரு உனக்கு இது செய்ய முடியாதுன்னு சொல்லல, சரி பேதுரு உன்னால இது தொடர்ந்து செய்ய முடியாது, அந்த வலையை விட்டுரு, நான் உனக்கு ஒரு வலை கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு என் கூட வா, ஆத்துமாக்களை பிடிப்போம், இப்படி சொல்லல. ஆண்டவர் நம்மளை தோக்க வச்சு நம்மள கர்த்தர் பயன்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மளை ஜெயிக்க வச்சு பயன்படுத்துகிற தேவன். வாழ்க்கையிலயோ ஊழியத்திலயோ எந்த ஒரு காரியத்திலுமே சத்துரு உங்களை தோக்கடிக்க முடியாது. அந்த இடத்துல உங்களை ஜெயத்தை கொடுத்து அவர் ஆவியினாலேயே ஆகும்படி செய்து அவருடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். இங்கேயும் பெரிய பர்வதம் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிக்குது, அதை பார்த்து பேசுறாங்க, எம்மாத்திரம் என் தேவனுக்கு முன்பாக சமபூமியாவாய். அப்ப மறுபடியும் ஆண்டோட வார்த்தை உண்டாகிறது. இந்த ஆலய செருபாபேலின் கைகளே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள தொடங்கி இருக்கிறீங்களோ, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் உண்மையா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் சாட்சியா இருக்கணும், ஊழியம் செய்யணும், குடும்பத்துல கர்த்தருக்காக நாங்க குடும்பமா இணைஞ்சு ஓடணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இப்படி நிறைய காரியங்களை நீங்க குடும்பமா நீங்க ஒரு மனப்பாடோட நீங்க அர்ப்பணிச்சு ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கல்ல, அதை உடைக்க சத்துரு வந்து நின்னா அவனை பார்த்து சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் மாற ஷக்கரா தௌரா லேமா ஷதுரபியா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல, இது தேவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நீங்க பேசும்பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சீங்கன்னா இந்த பகுதி இப்படியாக சொல்லப்படுகிறது. இது நெகேமியாவுக்கு எதிரான பகை விரோதங்களை குறித்து இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. எப்போ பகைஞர் கேள்விப்பட்டாங்களாம், ஒரு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதுன்னா எப்ப சத்துரு கேள்விப்படுவான்னா, அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டாங்க, இவங்க 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 வந்து ஆண்டருக்குள்ள எழும்பிட்டு இருக்கிறாங்க, இனி அதிலே திறப்பு, இங்க எங்கேயுமே நான் உள்ள வர்றதுக்கு எந்த ஹோலும் இல்ல, எல்லா திறப்பும் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பகைஞர்கள் அறிந்த பொழுது இவனுக்கு எதிராக எழும்புறாங்க. அப்போ இன்னைக்கு எழும்பிட்டான் அப்படின்றதுக்காக நெகேமியா வந்து என்ன செய்யலன்னா அதை நெகட்டிவா எடுத்துக்கல, அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு போல, அதுக்கு பதிலா நெகேமியா என்ன செய்தார் அப்படிங்கறது இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அலங்கம் கட்டி முடித்ததையும் திறப்பிலே அது இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை, இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு, திறப்பு ஒன்றும் இல்லை, இனி வாசல்கள் மட்டும்தான் போடணும், இது இந்த வேலை ஃபுல் ஃபிளெட்ஜ்டா முடிய போகுது இப்படின்னு இருக்கிற சமயத்துல, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே சன்பலாத்தும் தொபியாவும் இந்த நெகேமியாவை கட்ட விடாம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, எதிரான பகை விரோதங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் எந்த சூழ்நிலை கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த காரியம், இதை நான் விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லி அதுல தொடர்ந்து நின்னு கூட இருக்கிற குடும்பங்களையும் ஈட்டியோடு பட்டயத்தோடு பிடிச்சிட்டு நின்னு அந்த அலங்கத்தை கட்ட வச்சுட்டாரு. இப்படி எல்லாம் வச்சாச்சு. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில மறுபடியும் இதை கட்டி முடிச்சுட்டாங்க. அதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் பிரச்சனை, முடிக்கும் போதும் பிரச்சனை. அப்போ திறப்பு ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சவன சன்பலாத்தும் தொபியா கேஷியம் அவன் இவன் எல்லாரும் எழுந்து கேள்விப்பட்ட போது இவனுக்கு எதிராய் வர்றாங்க, இவனுக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறாங்க, இவன் வேலையை முடக்க நினைக்கிறாங்க, இனியாவது இதை தடுத்தரணும். என்னன்னா கட்டக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க, அஸ்திபாரம் போட்டுட்டான், கட்டியும் முடிச்சுட்டான், அப்போ இனி திறக்க கூடாது,
இதை அடைச்சே இருக்கணும். கட்டுனாலும் இதுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, இதை கட்டக்கூடாது, இதை எழுப்பக்கூடாது, இதை அப்படியே மூடி போட்டு மூடிடணும் அப்படின்ற மாதிரி முடக்குகிற ஆவி என்ன செஞ்சதுன்னா நெகேமியாவை முடக்க பார்த்துச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்றான் 3வது வசனத்துல, அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு. நம்ம எல்லாம் பெரிய வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பெரிய வேலையை செய்கிறேன், இதை விட்டுட்டு நான் வரக்கூடாது. அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். ஒரு தரம் 2 தரம் இல்ல, இந்த பிரகாரமாக 4 தரம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அப்போ எத்தனை முறை சத்துரு உங்களை தடுக்க நினைச்சாலும், எத்தனை முறை சத்துரு கர்த்தருடைய வேலையை உங்களை விட்டு நீங்க செய்யக்கூடாதபடிக்கு உங்களை முடக்கி போட பார்த்தாலும், குடும்பத்துல எத்தனை சூழ்நிலைகளை உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் நீங்க எதை விட்டுறக்கூடாதுன்னா அவருங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை விட்டுறக்கூடாது, அவருங்க மேல வச்சிருக்கிற அழைப்பை விட்டுறக்கூடாது, அவர் உங்களை நம்பி கொடுத்த வேலையை விட்டுறக்கூடாது, அதை அற்பமா அசட்டை பண்ணிடக்கூடாது. அதை இன்னும் முன்னேறுவதற்கு கர்த்தரோட பலத்தை கேட்கணும். இன்னைக்கு ஆவியானவர் நெகேமியாவுக்கு ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்தாரு. நெகேமியா தேவனை நம்பி நின்னா, அலங்கம் கட்டி முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சது, அந்த வாசல் போடுறதானே, ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்குவோம், கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படி சொல்லல. அது முடிக்கிற வரைக்கும் நின்னா திறப்புல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்பி உங்க குடும்ப அலங்கத்தை கட்டவங்க கையில கொடுத்திருக்கலாம், இந்த ஊழியத்தின் அலங்கத்தை கட்டவங்க கையில கொடுத்திருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் சோர்வுகளும் வரும் பொழுது இந்த கட்டி முடிக்க முடியாதுன்னு சொல்லி பின்னோக்கி ஓடுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. அப்படி ஆண்டவர் சிலுவையில நிற்காம போயிருந்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கிடைத்திருக்காது. இன்னைக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன் என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையில நின்னுட்டு போயிட்டேன், இங்க என் பிள்ளைங்க எனக்காக நிப்பாங்கன்னு சொல்லி பரலோகத்துல எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஏக்கத்தை நம்ம திருப்தி செய்யணும் அப்படின்னா, எத்தனை சன்பலாத்து வந்தாலும், எத்தனை தொபியா வந்தாலும், எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், திரும்பி போகாத மோசைய போல, திரும்பி போகாத யோசேப்பை போல, திரும்பி பின் வாங்காத தானியேலை போல, திரும்பி பின் வாங்காத நெகேமியாவை போல, திரும்பி போகாத ஏசப்பாவை போல நீங்களும் நானும் நின்னு தரிசனத்தை முடிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆட்களை அனுப்பி சொன்னா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் விட்டுட்டு வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 5ஆம் தரமும் பிரச்சனை வருது. அப்பவும் சொல்றான், தொடர்ந்து பிரச்சனை வருது. ஆனாலும் கர்த்தர் அந்த அந்த சூழ்நிலையில நெகேமியாவுக்கு நிற்பதற்கு பலத்தை தருகிறார். மதில் கட்டுகிறதான அந்த பணி என்ன செய்யுது, நிறைவடைகிறது. எல்லா 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 காரியங்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, நீங்க அந்த 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நெகேமியால 6வது அதிகாரம் 15ல இருந்து 19 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த அலங்கம் கட்டி முடித்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா நான் சொன்ன தொடங்கும் பொழுது ஒரு காரியத்துல பிரச்சனை, முடிக்கும் போது ஒரு காரியத்துல பிரச்சனை. ஒரு நன்மையை சத்ரு கொண்டு வரானா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். மதில் நிறைவடைகிறது. அப்படியே அலங்கமானது 15வது வசனம் 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உங்களை குறிச்சுதான நிறைய காரியங்களை பகைஞர் எல்லாரும், அதாவது நீங்க அலங்க கட்டி முடித்ததையும் பிறப்பு இல்லைன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில இந்த ஊழியத்துல வந்த அந்த சூழ்நிலைகளை கேட்ட பொழுது தடையாய் வந்த சத்துருக்கள் இப்ப இன்னொரு காரியத்தையும் கேட்டு முனையற்று போறாங்க. என்னன்னா, உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை கேட்டு புறஜாதியான எல்லாரும், சுற்றுப்புறத்தார் எல்லாரும் இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது, கர்த்தர் இவங்களோடு கூட இருந்த அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்துட்டாங்கன்னு கேட்ட அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முனையற்று போய் இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்து, இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்க கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்றாங்களோ, சில வேலைகளை நீங்க தொடர்ந்து முன்னேற முடியாதபடிக்கு பிரச்சனை வரும் பொழுது, உங்களுடைய வெறுமையை பார்த்து, உங்க சூழ்நிலை பார்த்து, உங்களை ஏளனமா பேசுற சன்பலாத்தும் தொபியாவையும் பார்த்து கர்த்தர் சொல்ல வைப்பார். சுற்றுப்புறத்தார் புறஜாதிகளை வச்சு சொல்ல வைப்பார், இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது, இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது. இவங்களோடு கர்த்தர் இருக்கிறாங்க, இந்த தொடங்கினது கர்த்தர், இதை முடித்தது கர்த்தர், எத்தனை தடை வந்தாலும் இதை நடந்துட்டு இந்த காரியத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்ல வைக்கிறதுக்கு கர்த்தர் சில காரியங்களை கேட்க வைக்கிறாரு. அந்த கேட்க வச்ச தேவன் பார்க்கவும் வைக்கிறாரு. ஆண்டவர் சொன்னபடியே அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தும் கையில நம்பி கொடுத்திருக்கலாம், சில பொறுப்புகளை கர்த்தர் உங்க கையில நம்பி கொடுத்திருக்கலாம். அதுக்கு தடையா எத்தனை சன்பலாத்துக்கள், எத்தனை தொபியாக்கள், எத்தனை பர்வதங்கள் எழும்பினாலும் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, பலத்தாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை
தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? இருக்க இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்களாப்பா, அது உண்மை உத்தமா நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க. நெகேமியாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் எனக்குள்ளேயும் இந்த மாதம் வரட்டும். ஆண்டவரே, செருபாபேலுக்குள்ள இருந்த வைராக்கியம் எனக்குள்ளேயும் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? யாருனாலும் அசட்டை பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நிச்சயம், அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்க போறது. இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ், இந்த இந்த தரிசனத்தோட முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. இந்த தரிசனத்தோடு இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுடைய காரியங்கள், தரிசனங்கள், நன்மைகள் சம்பூர்ணமா இருக்க போகிறது. இந்த நாள்ல கர்த்தர் சம்பூரணத்தின் நாளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்கு அதை செய்வார் நம்புறவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரேசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பின் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்க வச்சீங்களே, நன்றி ஆண்டவரே. நெகேமியாவை கேட்க வச்ச தேவன் பார்க்கவும் வச்சீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எந்த எந்த காதால அப்பா ஆண்டவரே இவங்களுக்கு திறப்பு இல்லைன்னு சொல்லி இவங்களை எதிர்க்க வந்தாங்கன்னு சொல்லி கேட்க வச்சீங்களோ, அதே காதால எங்கள் தேவனால இந்த காரியம் கைகூடி வந்ததுன்னு சொல்றதையும் கேட்க வச்சீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலவேளையில எதெல்லாம் சத்துரு தடையா உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தானோ, அது பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த காரியத்தை எப்படி தாண்டுவோம், இது எப்படி மேற்கொள்வோம், இதை எப்படி எங்களால தாண்ட முடியும்னு பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இது தேவ ஆவியினாலே ஆகும், இது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஏன்னா இந்த காரியத்துல கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறபடினாலே அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஏசப்பா, நம்பிக்கையோடு ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்துங்க, சாட்சியா நிறுத்துங்க. எந்தெந்த காரியத்துல எல்லாம் சன்பலாத்தும் தொபியாவும் அப்பா அவங்களுக்கு எதிராக எழும்பி நிக்கிறாங்களோ, அந்த காரியத்துல குறிப்பிட்ட நாளுக்கு முன்பதாகவே சத்ரு எத்தனை நாட்கள் இடித்து போட்டிருந்தாலும் அந்த இடித்த நாளுக்கு ஆண்டவரே, அந்த இடிக்கிறதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட நாளை விட கட்டி எழுப்புறதுக்கு மிக விரைவாய் நீர் கட்டி எழுப்ப போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை பேர் பெற ஆசீர்வதிங்க, வாலிபர்கள் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த கூடுகை எங்களுக்கு நடத்தித்தாங்க. தேவ மகிமை அதுல வெளிப்படட்டும். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும்ப்பா. உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற சுவாமி, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.